ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தாங்க. இன்னைக்கு என்ன சில்ட்ரன்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறோன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். வாங்க என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாங்களா? பாருங்க எவ்வளவு சூப்பரான இது என்னதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அது பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அது செஞ்சுருக்கேங்க. இது ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸுக்காக கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதை பாருங்கள், களி தாங்க செஞ்சுருக்கேன் மார்னிங்க்கு. அந்த களிக்கு அந்த லஞ்ச் பாக்ஸுக்கும் பாருங்கள் கீரை கடையல் செஞ்சுருக்கேங்க. இது என்ன கீரைன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன கீரை கடையல்ன்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் வடிச்சிட்டேங்க. கொஞ்சமாக தான் இன்றைக்கி ரைஸ் செஞ்சுருக்கேன். ஏன்னா களி சாப்பிட போகிறோன்றதுனால ரைஸோடைய அளவு குறைஞ்சிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு தேவையான பாக்ஸஸ்ஸு, பொரியல் கிண்ணம், குழம்பு கிண்ணம், லஞ்ச் பேகு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, சில்ட்ரன்ஸுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிற டைமில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க அவங்களுக்கு கொடுத்துடலாங்களா? இப்போது இது நம்ம சாதாரணமாக வச்சு ஊற்றும்போது அந்த கீரை அதில் இருக்காது. அதனால் இது மாதிரி குழி மாதிரி வெட்டிக்கலாங்க. நம்ம களியை நல்லா அகல் விளக்கு மாதிரி நம்ம குழி வெட்டிக்கிட்டு அதில் நம்ம கீரை ஊற்றினோம்னா அதில் தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ வாங்க, இது என்ன கீரைன்றதை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி தெரியாதவங்களுக்கு நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் என்ன கீரைன்றது சொல்கிறேன். பாருங்கள், கீரை ஊற்றியாச்சு. இப்படி நம்ம குழி வெட்டி ஊற்றும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். சாதம் போட்டுக்கலாங்களா ஃபஸ்ட்டு? சில்ட்ரன்ஸ்லாம் இப்போ ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதே இல்லைங்க. ஆஃப்டர்நூனும் சரி மார்னிங்கும் சரி சாப்பிடவே மாட்டேன்றாங்க. மார்னிங்னால் பரவாயில்ல, வேகமாக சாப்பிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஆஃப்டர்நூன் ஏன் சாப்பிட மாட்டேன்றாங்கன்றது எனக்கு தெரியல. மிச்சம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. என்னுடைய சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் அப்படியா, இல்லை உங்களுடைய சில்ட்ரன்ஸும் இது மாதிரி ஆஃப்டர்நூன் சாப்பிடாம மீதி எடுத்துகிட்டு வந்துடுறாங்களான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ பாருங்க, சாதம் போட்டாச்சு. இதுக்கு சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பொரியல். நிச்சயமாக இது சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக ரிட்டன் தான் வரும். இருந்தாலும் நம்ம கொடுத்து அனுப்பலாம். வேறு சில்ட்ரன்ஸுக்கு யாருக்குன்னா பிடிச்சா ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா? அதனால தான் நான் இந்த பொரியல்லாம் கொடுத்து அனுப்புறதுங்க. இவங்க கண்டிப்பாக அதை கீரையும் சாப்பிட மாட்டாங்க, கேரட்டு பீன்ஸ் பொரியலும் சாப்பிட மாட்டாங்க. இருந்தாலும் மற்ற சில்ட்ரன்ஸுக்கு பிடிச்சா அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் நான் இது கொடுத்து அனுப்பியிருக்கேன். இந்த கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு நம்ம தேங்காயை துருவி கூட போடலாங்க. ஆனால் அது சீக்கிரமாக வாசனை வந்துடும், மூச வாசனை வந்துடும்ன்றதுனால நான் தேங்காய் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ பாருங்கள், கீரை கடையலை நம்ம அந்த குழம்பு கிண்ணத்தில் ஊற்றிக்கிடலாம். இப்போ லஞ்ச் பாக்ஸ் அவங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம க்ளோஸ் பண்ணி லஞ்ச் பேக்கை ரெடி பண்ணிடலாம். நீங்கள்லாம் இன்றைக்கி சில்ட்ரன்ஸ்க்கு என்ன லஞ்சு பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிங்க, என்ன ஃபுட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எல்லா பாக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்களா? க்ளோஸ் பண்ணி அந்தந்த பேக்குக்குரிய அந்த ஸ்பூனு, லஞ்ச் டவலு எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம்னா எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பாருங்கள், 2 பேருக்கு தனியாக என்னென்ன இருக்குதுன்றது எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம பேக்கில் எடுத்துன்னு போய் வச்சிடலாங்களா? சாதம் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன வைக்க போகிறோன்னு பாருங்கள், கீரை கடையல். அடுத்தது பொரியல் பாக்ஸ்,
ஸ்பூனு, லஞ்ச் டவல். ஒரு பேக் ரெடி ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு பேக் போகலாம் வாங்க. இதை வந்து சாதத்துலேயே நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கீரை கடையல், ஸ்பூனு, லஞ்ச் டவல். இந்த கீரை கடையல் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? என்ன கீரை அது? சிறுகீரை கடையல் தாங்க. அந்த உருண்டை களிக்கும் அந்த சிறுகீரை கடையலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.